வணக்கம். 6/11/2025 வியாழக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாகும், மன உளைச்சல்கள் தீரும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்கள், உயரமான தளங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய, மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடுகிறது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், மனசாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரும். அதே நேரம் பயணத்திலும் மற்ற இடங்களிலும் மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பொறுமையும் நிதானமும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டும். பூர நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். உத்திரம் 1ஆம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் சர்வ காரியமும் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கடங்களும் விலகும், புதிய முயற்சிகள் கைகூடும், நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் வருகை, அவர்கள் மூலம் மனசாந்தமும் சந்தோஷமும், எதிர்பார்த்த காரியம் நிறைவேறக்கூடிய அமைப்பும், பார்த்த பொருளாதார மேன்மை, எதிர்பாராத வகையிலும் சில நன்மைகளும் லாபங்களும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். தொழில் அபிவிருத்தி அடையும், வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும், மேல் அதிகாரிகள் கீழ் பணிபுரியும் அனைவரிடத்திலும் ஒற்றுமையோடும் சாந்தத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயமாகும். அஸ்தம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சித்திரை சிக்கல்கள் இருந்து விடுபட்டு மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்கள் சிக்கல்கள் தீர்வாகும், மன உளைச்சல்களிலிருந்து விடுபடலாம், காரிய ஜெயமாகும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும். உடல் அசதிகள் இருக்கும், சற்று பொறுமையோடு இருந்தால் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. மற்றபடி புதிய முயற்சிகள், தொழில் அபிவிருத்தி, எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி, குடும்பத்தோடும் மற்றவர்களோடும் ஒற்றுமையோடும் மனசாந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் பழக வேண்டிய நாளாகவும், அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும், அனைவரிடமும் அனுசரித்து செல்லக்கூடிய நற்பெயர் உண்டாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். சுவாதி நட்சத்திரம் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை, மன உளைச்சலும் உடல் வலியும் ஏற்படும். விசாகம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.